புள்ளி சூன்யம் சைவனை இதெல்லாம் வைக்கிறது. அது வைக்கும்போது அது நம்ம உடம்புக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும், நம்ம குடும்பத்துக்கோ நம்ம வீட்டுக்கோ நம்ம உடம்புக்குள்ளேயோ அந்த சைவன பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதனால் என்ன எஃபெக்ட் உருவாகும், என்ன அதோட பாதிப்பு இருக்கிற என்றதை வந்து அதில் தெரிய வரும். எப்படி தெரிய வரும்னா உடம்பு ரீதியாக பிரச்சனை உருவாகும். பிரச்சனைகள் எது மாதிரி, வியாதிகள் மாதிரியா, வியாதிகள் இல்லையா, வியாதிகளே உருவாகும். அந்த வியாதிகள் வந்து சில பேருக்கு வந்து வியாதி தெரியும், சில பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் டெஸ்ட் பண்ணாலும் கூட எக்ஸ்ரே ஸ்கேன் பண்ணால் கூட எதுவுமே இருக்காது உடம்புல. ஆனால் வலி இருக்கும், உனக்கு இருக்கிற நோய் அதை உருவாகிட்டே இருக்கும் நோய். இது எதனால் உருவாகுதுன்ற குழப்பம் இருக்கும் சில பேருக்கு. எக்ஸ்ரே எடுக்கிறோம், ஸ்கேன் எடுக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனால் எதுலேயும் இல்லையே, எந்த நோய் எந்த பிரச்சனையும் இல்லையே. ஆனால் நம்ம வலி அப்படியே இருக்குது, நமக்கு அந்த வேதனை தெரியுது, எதனால் இப்படி இருக்குதுன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க நம்மக்கிட்ட வந்தால் நம்மளை கான்டாக்ட் பண்ணால் அவங்க பேரில் வெத்தையில் மை போட்டு நான் பார்க்குறேன். பார்த்துட்டு எது இருந்தாலும் சரி, சைவன் இருந்தாலும் சூனியம் இருந்தாலும் பில்லி சூனியம் இருந்தாலும் ஏவல் இருந்தாலும் எச்சினி இருந்தாலும் எது இருந்தாலும் எனக்கு தெரியுது.